Hey everyone, welcome to Power and Torque. 1998ல டாடா மோட்டார்ஸ் வந்து இந்தியாவிலேயே ஹோம் க்ரோனாக ஒரு எஸ்யூவி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டாடா சஃபாரின்னு பேரும் வச்சுருந்தாங்க. அதோட லுக்ஸும் சரி, அதோட கேப்பபிலிட்டியும் சரி வேறு லெவலில் இருந்தது. ஒரு ரக்கடான லுக்ஸ், ஒரு போல்டான டிசைன், ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியோட கொடுத்துருந்தது. அந்த சமயத்தில் ஆஃப் ரோட் என்தோசியாஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமோட்டிவ் என்தோசியாஸ்டாக இருக்கட்டும், அவங்களோட மனசில் டாடா சஃபாரி அப்படின்ற இந்த வண்டி வந்து ஒரு தனி இடம் பெற்றிருந்ததுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்த வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டைகார் இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணி டாடா அதோட பர்ஃபார்மன்ஸையும் ரிஃபைன்மெண்ட்டையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா டாடா சஃபாரி ஸ்டார்ம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளான ஒரு கேபின் கொடுத்துருந்தாங்க. பேசஞ்சர் லாங் டிஸ்டன்ஸ் வந்து நல்ல டயர்லெஸ்ஸாக போகிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒரு வெர்ஷன்லையும் அவங்களோட இந்த டாடா சஃபாரி அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த லெகசியை ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அன்னியிலேருந்து இன்னைய வரைக்கும் எஸ்யூவி அப்படின்னாலே டாடா சஃபாரி அப்படின்றதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டாடா சஃபாரியோட பேரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ரீசெண்டாக கூட 2023ல் டாடா வந்து தி ஆல் நியூ டாடா சஃபாரி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டி தான் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் டீட்டெயில்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக்கும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை பவர் அண்ட் டாக் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். இந்த ஆல் நியூ டாடா சஃபாரி டாடா லேண்ட் ரோவரோட கொலாபரேஷனில் அவங்களோட D8 ஆர்கிடெக்சரில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் வர இன்ஜின் கிரையோட்டிக் 2 லிட்டர் இன்ஜின் வருது. இது டெலிவர் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 170 bhp அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் 350 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் கொடுக்குது. இப்போதைக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷனில் மட்டும்தான் வருது. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ்லையும் கிடைக்குது. இதில் 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. இதில் நிறைய வேரியன்ஸ் கிடைக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மார்ட், பியூர் ப்ளஸ், அட்வென்ச்சர் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.5 lakhsலேருந்து 27 lakhs வரைக்கும் இருக்குது. டார்க் எடிஷன்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஆப்ஷன்ஸும் வருது. எஸ் அப்படின்றது வந்து சன்ரூஃபை டினோட் பண்ணுது. டாப் அண்ட் வேரியன்ஸான அட்வென்ச்சர் அண்ட் அக்கம்ப்ளிஷில் ஏடாஸ் ஆப்ஷன்ஸும் வருது. நம்மக்கிட்ட இருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பியூர் ப்ளஸ் எஸ். வாங்கி ஒரு மாதம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்காரு இதோட ஓனர். இதோட ஓனர்ஷிப் பற்றி கேட்கறதுக்கு அவரை நம்ம கூப்பிடுவோம். இப்போ நம்ம கூட மிஸ்டர் பிரவீன் இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பிரவீன். ஹாய், தேங்க்யூ. பிரவீன், சொல்லுங்கள், நீங்கள் இந்த வண்டி எடுத்ததுக்கான காரணம் என்ன? மெயின் ரீசன் வந்து சேஃப்டி தான். ஓகே. நான் இதுக்கு முன்னாடி செல்டாஸ் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்ல வெஹிக்கிள் தான், நோ டவுட். பட் அது 70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிடுச்சு. ஸோ வெஹிக்கிள் மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஐ காட் அ குட் டீல் ஆன் திஸ். ஒன்லி சேஃப்டி இம்பார்ட்டன்ட்னால ஐ ஹேட் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று சஃபாரி, இல்லாட்டி XUV 700. ஓகே. ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சஃபாரி கொஞ்சம் ஆல்வேஸ் கொஞ்சம் ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ ஐ காட் அ குட் டீல் ஆன் திஸ், ஆஸ் வெல் அஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் செல்டாஸ்க்கும் நல்ல டீல் வந்ததுனால ஐ வெண்ட் அஹெட் வித் திஸ். ஓகே. நீங்கள் செல்டாஸும் டீசல் தான் வச்சுருந்தீங்களா? ஆமாம், செல்டாஸும் டீசல் தான் வச்சுருந்தேன். ஓகே, சூப்பர். உங்களோட பேட்டர்ன் எப்படி, டிரைவிங் பேட்டர்ன்? சிட்டிஸா இல்லை ஹைவேஸா? டெய்லி யூஸ் சிட்டி தான் இருக்கும். லைக் 70% சிட்டி அண்ட் 30% ஹைவே. லாங் நிறையா போவோம். ஸோ வி ட்ராவல் அஸ் அ ஃபேமிலி ஆஃபன். ஓகே. ஸோ அதனால் வி ப்ரிஃபர் கோயிங் பை ட்ரைவ் தான். ஓகே. ட்ரெயின் ஃப்ளைட்டோட வி ப்ரிஃபர் பை காரில் தான் போகிறீங்க? ஆமாம். ஓகே. இந்த வண்டி நீங்கள் எங்கே எடுத்தீங்க? நாவலூரில் FPL டாடா ஷோரூம் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் எடுத்தோம் நாங்கள். உங்களோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, நோ கம்ப்ளைண்ட்ஸ். பட் ஃபியூ ஃபேக்டர்ஸ் மேபி தே குட் இம்ப்ரூவ்னு தோணுச்சு. பட் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. இட் வாஸ் டீசென்ட் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. டெஸ்ட் ட்ரைவ்ஸ்லாம் கிடச்சதா உங்களுக்கு? கிடைக்கும். இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்தாங்க. ஓகே. இந்த ஒன்லி திங், இந்த கலர் வந்து கொஞ்சம் யூனிக்னால வி ஹேட் டு சர்ச், நிறையா தேடி வேண்டியதாக இருந்துச்சு இந்த கலர் நேரில் பார்க்குறக்கு. பட் அதர்வைஸ் எல்லாமே அவங்க டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டுமே நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடிஞ்சுதா? பண்ண முடிஞ்சு. ஓகே, சூப்பர். அண்ட் ஏன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஆமாம். அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா நீங்கள் என்ன வேரியன்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு? பண்ணாங்க. நானுமே நிறைய ஆன்லைன் ரிசர்ச் பண்ணிவிட்டு எந்த வேரியன்ட் வேணுங்கிறது பார்த்தேன். ப்ளஸ் அவங்க ஷோரூம் கிட்ட இல்லைனாலும் அவங்களோட சர்வீஸ் சென்டர் கூட்டிகிட்டு போய் இது
அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி லைக் நியூ வெஹிக்கிள்ஸ் எது சர்வீஸ் வந்திருக்கோ அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி தே ஹெல்ப் டு ஃபைனலைஸ் தட் ஆல்சோ. ஓகே சூப்பர். நீங்கள் புக்கிங் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாள் கழித்து டெலிவர் பண்ணாங்க? எனக்கு அப்ராக்சிமேட்டாக 1 month ஆச்சு. அவங்க சொன்னது 4 to 6 weeks சொன்னாங்க, பட் 1 monthல 1 monthலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டெலிவர் பண்ணும்போது வண்டியோட கிளென்லினஸ்லாம் எப்படி இருந்தது? நான் பிடிஐ பண்ணேன். பிடிஐ இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது எல்லாமே க்ளீனாக தான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் டர்ட் மார்க்ஸ் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு, பட் அவர் சொன்னால் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இட் வாஸ் நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருந்துச்சு. ஓகே. வண்டி நீங்கள் எடுக்கும்போது இதோட ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ? எனக்கு வந்து இன்க்ளூடிங் எக்ஸ்டெண்டட் வாரண்டியெல்லாம் சேர்த்து 24.3 lakhs வந்துச்சு ஆன் ரோட். ஓகே. இது வந்து பியூர் ப்ளஸ் எஸ் வேரியன்ட் சன்ரூஃபோட வருது. ஆமாம். ஓகே. இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுவோம். இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? 1 month ஆச்சு. ஓகே. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 3500 kilometers கிட்ட ரன் பண்ணியிருக்கு. ஓகே. அண்ட் சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். வண்டி எடுத்தோன்னே வி வென்ட் ஃபார் லாங் ட்ரிப். ஒரு 1500 kilometers லாங் ட்ரிப் வி வென்ட். இந்த ஃபர்ஸ்ட் 3-4 daysலேயே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஓ சூப்பர். ஸோ வி வென்ட் டு கோயம்புத்தூர் அண்ட் தென் ஹில்ஸ் போகணும்னு சொல்லி ஊட்டிக்கும் போயிட்டு அண்ட் தென் வி கேம் பேக். ஓகே. ஸோ இட் வாஸ் ஆல் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அண்ட் ஆன் போர்டு எவ்வளோ பேர் போனீங்க அந்த ஹைவே ட்ரிப்பில்? அந்த லாங் ட்ரிப் போகும்போது லைக் 4 people ஆன் போர்டு. ஓகே. பட் அது போக இன்னொரு ட்ரிப்பும் போனோம். 7 people லைக் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 7 people இருக்க மாதிரி அந்த ட்ரிப்பும் போயிட்டு வந்தோம். ஓகே. ஸோ எல்லாமே எவ்ரிபடி ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஓகே. முக்கியமாக லாஸ்ட் ரோ பேசஞ்சர்ஸ் வந்து அடல்ட்ஸாக இருந்தாங்களா இல்லை கிட்ஸா? அடல்ட்ஸ் தான். ஓகே. தே வர் நாட் வெரி டால், ப்ராப்ளி ஒரு 5'6", 5'7" வந்து, பட் அவங்க கம்ஃபர்டபுளாக தான் இருந்தாங்க. ஓ சூப்பர். அந்த லாங் ட்ரிப்பில் எந்த விதமான இல்லை. ஓகே சூப்பர். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் டிரைவிங்கில் வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு ஹைவேஸில்? பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சூப்பராக இருந்தது வண்டி அண்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யூஸ்வலாக வைஃப் வந்து அவங்களுக்கு ரீடிங் பிடிக்கும், பட் காரில் போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த லாங் ட்ரிப் போகும்போது அவங்க கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணாங்க அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ ஏபிள் டு ரீட். ஓகே. கம்பேர் டு உங்களோட பழைய செல்டாஸ் கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராகவே இருந்ததா? ஆப்வியஸ்லி இட் இஸ் பெட்டர். செல்டாஸ் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த ரோட் பம்பினஸ்லாம் தெரியும், உள்ள ஃபீல் ஆகும், கொஞ்சம் ரோலிங்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளார. பட் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓகே. ஸோ சஸ்பென்ஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஓகே சூப்பர். எவ்ரிபடி ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அண்ட் நீங்கள் ஹைவேஸில் போகும்போது இது ஆட்டோமேட்டிக் ஏடி இல்லையா உங்களுக்கு? டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். ஸோ நீங்கள் ஹைவேஸில் போகும்போது அதோட கியர் ஷிஃப்ட், அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறீங்க, சடனாக ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி கியர் ஷிஃப்ட் ஆகுது? அதாவது சீம்லெஸ்ஸாக ஆகுதா? தேவைப்படுற நேரத்தில் வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகி பிக்கப் வருதா? மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே கரெக்டாக ஆகிடுது. பட் நம்மளுக்கு வேணும், நம்ம பவர் ஜாஸ்தி வேணும், குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா இதில் அந்த மோட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. ஸோ வி கேன் ஹேவ் ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. ஓகே. அது கொடுத்தா வெரி குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் குயிக்காக ஷிஃப்ட் ஆகி பவர் குயிக்காக டெலிவர் ஆகும். ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டணும், நமக்கு ஹைவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா வி கேன் யூஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு. ஓகே. அண்ட் மலை மேலே போகும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக ஏறிச்சா? ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக. இதில் வந்து அந்த ஹில் ஹோல்டு இருந்ததுனால லைக் அந்த வண்டி பின்னாடி வருவோங்கிறது அந்த ஒரு டென்ஷன் இல்லை. ஓகே. ஈவன் வைஃபும் அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் அகைன் ஐம் கம்பேரிங் இட் வித் செல்டோஸ் பிகாஸ் யூ ஹேட் இட் earlier. செல்டோஸில் ஆல்ரெடி நீங்கள் ஊட்டி போயிருப்பீங்க இல்லையா? ஆமாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது அது மேனுவலா இல்லை ஆட்டோமேட்டிக்கா? அது செல்டாஸ் வந்து மேனுவல். ஓகே. எனக்கு ஆக்சுவலாக மேனுவல் பிடிக்கும். நான் செல்டாஸ் போகும்போது கூட ஆட்டோமேட்டிக் விட ஐ ப்ரிஃபர்ட் மேனுவல். ஓகே. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ரைட். ஸோ பட் இதுக்கு போகும்போது ஆப்வியஸ்லி பெரிய வண்டி, சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஜாஸ்தியானதுனால ஆட்டோமேட்டிக். ஆமாம். பட் அதை விட உங்களுக்கு இது பெட்டராகவே ஃபீல் ஆச்சு? கண்டிப்பாக. ஓகே. அண்ட் பெரிய வண்டி ஓட்டுறோன்ற ஃபீல் வந்து உங்களுக்கு இன்னைக்காவது இருந்திருக்கு? ஐ மீன் லைக் சிட்டிஸில் மெயினாக ஓட்டும்போது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது வண்டி சைஸ் உங்களுக்கு பெருசுங்கிறனால கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதுவும் இல்லாமல் நம்ம அந்த கிராம்ப்டு ஸ்ட்ரீட்ஸில் போகிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓகே. ஈஸியாக நம்ம போக முடியாது. அப்படியே ஈஸியாக பூந்து ஃபில்டர் அவுட் பண்ணி போக முடியாது. ஓகே. நம்ம டிரைவிங் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. முன்னாடி கொஞ்சம் அக்ரெசிவாக லைக் ஸ்போர்ட்டியாக ஓட்டாமல் இது கொஞ்சம் சட்டலாக ஓட்டணும். இந்த வண்டியோட பிரேக்கிங் எல்லா வீலுமே டிஸ்க் தான் வருது இல்லையா? ஆமாம், ஆல் வீல் டிஸ்க். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸில்? பிரேக்கிங் இது வரைக்கும் எனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக எதுவுமே இல்லை. ஆஸ் எக்ஸ்பெக்டட் நல்லாவே பிரேக்கிங் இருக்குது. ஓகே. ஒரு சடன் பிரேக் அப்ளை பண்ணாலும் இல்லை, அந்த ஜர்க்கிங்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஸ்மூத்தாக ஸ்டாப் ஆகுது அண்ட் ஏபிஎஸ் இமீடியட்டாக கிக் ஆகுறதுனால அந்த ஹசார் லைட்டிங்கும் ஆன் ஆகுது. ஸோ ஓகே, ஃபீல் சேஃப் அண்ட் குட். அண்ட் இதில் ஏடாஸ் கிடையாது இல்லையா உங்களுக்கு? இந்த வேரியண்ட்டில் ஏடாஸ் இல்லை. ஓகே ஃபைன். மேபி ஹையர். அண்ட் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு டைனமிக்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு கார்னர் பண்ணுறீங்க, ஏன்னா வண்டி வந்து ரொம்ப ஒரு டாலர்ன டிசைனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள்
ஒரு ஹைவேஸில் ஒரு ஹை ஸ்பீடில் போய் ஒரு சடன் ஒரு 90 டிகிரி டர்னோ இல்லை க்ளோஸ் டர்ன் எடுக்கணும் அப்படின்னா வண்டியில் வந்து உங்களுக்கு பாடி ரோல் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, வண்டி ஸ்டடியாக இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போவுமே இருக்குது. ஸோ ப்ராப்பராக இது பண்ணுறேன். பட் ஒன் திங் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய வெஹிக்கிளுங்கனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஹேட்ச்பேக் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேண்ட்லிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. நீங்கள் நார்மலாக என்ன ஸ்பீடில் போவீங்க ஆவரேஜாக? ஹைவே ஃப்ரீயாக இருந்தேன்னா ஐ ப்ரிஃபர் லைக் 120 to 140 அந்த ரேஞ்சில் வரைக்கும் நான் போவீங்க. ஓகே. ஸோ இந்த வண்டிலையும் போயிருக்கீங்க? போயிருக்கேன். ஓகே. இந்த வண்டியில் ஒரு 160 வரைக்கும் டச் பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர், ஃபைன். அண்ட் இவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கீங்க. முக்கியமாக எனக்கு வந்து மைலேஜோட கொஸ்டின் தான் மைண்டில் வருது. ஸோ வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் தருது? ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் வேறு. ஸோ சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸில் நம்ம வண்டி இவ்வளோ பெரிய வண்டி எடுக்கும் போதே நம்ம மைலேஜில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக. ஏன்னா ஆப்வியஸ்லி கம்ஃபர்ட் அண்ட் சைஸ் வேணுங்கும் போது மைலேஜ் பற்றி பார்க்கக்கூடாது. சிட்டிக்குள்ளார ஐம் கெட்டிங் அரௌண்ட் 10. ஓகே. 9 to 10 அந்த ரேஞ்சில். ஓகே. ஹைவே போகும்போது அரௌண்ட் 14 to 15 தான் காமிச்சு. தட் இஸ் வாட் ஐ காட். ஓகே, சூப்பர். அண்ட் சிட்டிஸில் போகும்போது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது. நல்லாவே. நீங்கள் ஆன்போர்ட் 7 ஆன்போர்ட் போயிருக்கீங்களா? அதில் வந்து ஏதாவது தரையில் வந்து ஸ்க்ராப் ஆயிருக்கா? இல்லை, இது வரைக்கும் ஸ்க்ராப் பண்ணது அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது. ஐ திங்க் இது 205 mm இருக்குது. ஆமாம். ஸோ இட்ஸ் நல்லாவே கிளியரன்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்இடிஸில் வருது. நார்மலாகவே ஒரு மக்களிடையே வந்து என்னென்னா எல்இடி வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைன்னு. இந்த வண்டியில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் யூஸ்வல் நைட் டிரைவிங் லைக் லாங் போகும்போது நைட் டிரைவிங் அவாய்ட் பண்ணுவேன். பட் நான் போன சுச்சுவேஷனில் இட் வாஸ் குட் எனஃப். ஓகே. எனக்கு எதுவுமே கம்மியாக தெரியல. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வெஹிக்கிளில் இருந்தது கொஞ்சம் போக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதில் இது வரைக்கும் இஷ்யூஸ் வரல. அண்ட் நீங்கள் ஊட்டிலேருந்து வரும்போதெல்லாம் கூட என்ன ப்ராப்ளம்? ஆமாம், ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. நான் ஊட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஐ ஹேட் டு கம் பை அரௌண்ட் 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகே. அந்த 10 to 1 நான் ஃபுல் நைட் ட்ரைவ் பண்ணும்போது நல்லாவே ஒரு டார்க் ஆம்பியன்ஸில் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஹில்ஸில் இன்ஃபேக்ட் இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது? உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஃபீச்சர் வைஸ் நிறைய லோடடாக இருக்குது. ஸோ என்னோட மெயின் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது இதில். ஓகே. அப்புறம் அந்த டிரைவ் மோட் செலக்டர் நான் சொன்னேன், அந்த ரஃப் ரோட் அண்ட் வெட் ரோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஈவன் சிட்டி மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், அந்த ஈகோ மோட், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. அது போக உங்களுக்கு இதிலே பேடல் ஷிஃப்ட்டும் இருக்குது. அண்ட் அதர் மெயின் வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்து வயர்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே. உங்களுக்கு எதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அண்ட் பேடல் ஷிஃப்டர் ஸோ ஹைவேல போகும்போது இது இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இஸ் ஆல்சோ தேர். ஓகே. ஸோ அது இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த கியர் நாபை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்வென்ஷனல் காரில் இல்லை இருக்க மாதிரி இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு எர்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு ஈஸியாக? எர்கனாமிக் வைஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் தட் கொஞ்சம் யூஸ் ஆகணும். ஓகே. நம்ம யூஸ்வலாக மற்ற கியர் நாப்ஸ் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏஸ்தட்டிக் வைஸ் நல்லா இருக்குது. ஓகே. அண்ட் அது ப்ரீமியம் ஃபீலிங் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது அது. ஓகே, ஃபைன். அண்ட் பேனரோமிக் சன்ரூஃப் வந்து நீங்கள் ஃபேமிலியோட போகும்போது என்ஜாயபிளாக இருக்கா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், என் பொண்ணு ஆக்சுவலாக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த அவளுக்காக தான் மெயினாக சன்ரூஃப் வேரியண்ட்டு போனது. ஸோ என் பிரதர்லோட கிட்டும் சின்ன பையன் தான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து என்ஜாய் இட் வெரி மச். ஓகே. அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபீச்சர் டு ஹேவ். ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலும் இட்ஸ் அ குட் ஃபீச்சர் டு ஹேவ். ஓகே, ஃபைன். இப்போ வந்து நான் வண்டியோட சர்வீஸ் பற்றி பேசுவோம். நீங்கள் வந்து 3500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டீங்க. எவ்வளோ சர்வீஸ் விட்டுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அது லைக் 1500 to 2000 கிலோமீட்டர்ஸ் முடியும் போது கொடுக்கணும். ஓகே. ஸோ அது கொடுத்து எடுத்துட்டேன். ஸோ இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி புக் பண்ணீங்க நீங்கள்? நான் ஆக்சுவலாக இதுதான் பண்ணேன். ஆன்லைனில் நம்பர் பார்த்துட்டு ஐ கால் தம் அண்ட் புக்ட் அன் அப்பாயின்மெண்ட். ஓகே. ஸோ எங்கே சர்வீஸ் பண்ணீங்க? எங்கள் பிபிஎஸ் மோட்டர்ஸ் மேடவாக்கம் சொல்லிட்டு ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் தான். தட் இஸ் க்ளோசஸ்ட், எங்கள் வீட்டுக்கு தான் க்ளோசஸ்ட். ஓகே. ஸோ அங்கே கொடுத்தோம். அவங்க பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா? இருக்குது. அவங்க தி ஹேவ் பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டி ஆல்சோ. ஓகே. ஆனால் நீங்கள் அவைல் பண்ணல? நான் அவைல் பண்ணல. ஓகே, ஃபைன். எனக்கு எப்போவுமே ஐ ப்ரிஃபர் கொடுத்துட்டு எடுக்கும் போது ஐ வாண்ட் டு செக் எவ்ரிதிங் அண்ட் தென் டேக் இட். ஓகே. ஸோ ஐ ப்ரிஃபர் தட் ஆப்ஷன். ஓகே, ஃபைன். அண்ட் வண்டியை கொடுத்துட்டு எவ்வளோ நாளில் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க? இன்ஃபேக்ட் அவங்க ட்ரை டு சேம் டே ஈவினிங் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் வெஹிக்கிள் வாஷ் முடியலங்கனால நெக்ஸ்ட் டே எனக்கு ஆஃப்டர்நூன் கொடுத்தாங்க. ஓகே. உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சு இதுக்கு? 700 rupees ஆச்சு. லைக் பேசிக் அந்த கன்சியூமபிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். லேபர்லாம் காஸ்ட் இல்லை. ப்ராப்ளி ஆயில் டாப் அப் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபைன். அண்ட் ஓவராலாக அவங்களோட எஃபிஷியன்சி அண்ட் ஸ்கில் செட் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நோ கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு மேஜர் ஃபஸ்ட் சர்வீஸுங்கனால எவ்ரிதிங் வாஸ் குட். மேபி அடுத்த சர்வீஸ் போகும்போது தான் வந்து ஐ கேன் டெல் பெட்டர். எவ்வளோ ஃப்ரீ சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க?
2 சர்வீஸ் தான் ஃப்ரீ ஆக்சுவலாக. 2 சர்வீஸ் தான் 2 சர்வீஸ் தான் ஃப்ரீ. அண்ட் சர்வீஸ் இன்டர்வல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 7500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் உங்களுக்கு அந்த ஆமாம் 1000 நியூ வெஹிக்கிள்ங்கிறனால 1500 கிலோமீட்டர்ஸில் அது மெயினாக செக் தான். ஓகே எல்லா லெவல்ஸும் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேவா செக் பண்ணுறது ஃபஸ்ட் சர்வீஸு. ஓகே செகண்ட் சர்வீஸில் தான் உங்களுக்கு மேஜர் சர்வீஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? பிடிச்சது என்னென்னா மெயினாக கம்ஃபர்ட்டு அண்ட் அந்த சேஃப்டி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சேஃப்டி, லைக் ஒரு சேஃபர் கான்ஃபிடென்ட் ஃபீலிங் இருக்குது என்ன ஸ்பீடில் போனாலும். அண்ட் அந்த ஈஸ் ஆஃப் இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது. பூட் நம்ம பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். பூட் வந்து நீங்கள் 7 பேர் போகும்போது அக்கமடேட் பண்ண முடியுதா? அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் பண்ண முடியாது, ஏன்னா பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. ஓகே மேபி ஒரு 3 to 4 பேக் பேக்ஸ் வேணால் வைக்கலாம். ஓகே பட் பெரிய ஸ்பேஸ் இல்லை. ஓகே. பட் ஒரு ஆப்ஷன், ஒரு குட் திங் என்னென்னா அது வந்து லாஸ்ட் ரோ வந்து 50-50 ஸ்பிளிட் இருக்கிறதுனால ஓகே சப்போஸ் 7 பதிலாக 6 சீட்டர் தான் போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு வி கேன் யூஸ் அட் ஸ்பேஸ் ஃபார் லக்கேஜ். ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஓகே. அண்ட் இன்னோவேஷன் என்னன்னா செகண்ட் மிடில் ரோ வந்து வி கேன் ஸ்லைட் ஃபார்வர்ட். ஓகே. ஸோ பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா மிட் ரோ வந்து கொஞ்சம் சீட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இந்த வண்டியில் என்னென்னலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு ஃபியூ ஃபீச்சர்ஸ் லைக் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை 360 டிகிரி கேமரா. ஏன்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து சைஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்க்கிங்க்கு எல்லாமே வந்து 360 டிகிரி கேமரா கண்டிப்பாக மஸ்ட்னு தான் தோணுது. ஓகே. ஸோ அந்த ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் அதுக்கு நான் போனேன்னா நெக்ஸ்ட் வேரியண்ட் இஸ் லைக் 3-4 lakhs ஹையர். ஓ. ஸோ அது ஒரு டிஸ்கரேஜிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ அதை அவங்க கொடுத்துருக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், 2 விஷயம் என்னென்னா மெயினாக லைக் அந்த ஏ பில்லரில் கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஓ. ஓகே. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது டக்குன்னு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டர்ன்லலாம் உங்களுக்கு டர்ன்லலாம் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டி இருக்கும். ஓகே. அண்ட் அந்த சென்டர் ஏசி கண்ட்ரோலில் வந்து இட் இஸ் மெஜாரிட்டி டச். ஓ. அந்த 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 இடத்துல வந்து ரேர் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏசி அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது டச்சாக இருக்கும் ஆப்ஷன் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண ட்ரைவ் பண்ணும்போது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் தோணும். அண்ட் இதில் கனெக்டட் ஃபீச்சர் இருக்கா? இல்லை, இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஓகே. மேபி அதுவும் கூட ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ். யுவர் வெல்கம். ஐ ஆல்சோ ஹேட் அ குட் டைம். ஓகே, தேங்க்யூ. ஓவராலாக இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 or 7 சீட்டர் எஸ்யூவி தேவைப்படுது. நல்ல ஸ்பேஷியஸான கேபினோடு இருக்கணும் அண்ட் நல்ல ஸ்டாண்ட்ஸோட, முக்கியமாக சேஃப்டியோடு இருக்கணும். உங்களோட பட்ஜெட் வந்து 20 lakhs பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் 5 star சேஃப்டி ரேட்டிங் இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான கேபின் இருக்குது, 3rd row பேசஞ்சருக்குமே நல்ல டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே நீங்கள் வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா ஏடாஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸும் வந்துடுது அண்ட் நிறைய வேரியன்ட்ஸ் வருது, டார்க் எடிஷன்ஸும் வருது, கூடவே பேனரோமிக் சன்ரூஃப் ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆல் நியூ டாடா சஃபாரி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பை.